அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கலைவாணி அகாடமி தமிழ் இலக்கண வகுப்பு கிளாஸ் உங்களுக்கு தொடங்குற இந்த 100 நாள் 60+40 நாளா பிரிக்கிறேன். இந்த இலக்கண வகுப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸை முடிச்சு கொடுத்துருவோம். 40 நாள் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4 அந்த சிலபஸ் தமிழை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த சிலபஸ் கொஞ்சம் ட்விஸ்டா தான் இருக்குது. கடந்த குரூப் 4 மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா 2003, 2008, 2013, 2019 அந்த புத்தகத்தில் சிலபஸ் எல்லாம் கவர் ஆகிருக்குது. இங்க நாங்க கலைவாணி அகாடமி இந்த தமிழ் சிலபஸ 3ஆ உடைச்சிடறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. எப்படி சார்? என்ன சார் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சினா, பார்ட் ஏ உங்களுக்கு இலக்கணம் கான்செப்ட் பேஸ்டு இருக்குது. அந்த சிலபஸ்ல அவங்க 15 மார்க் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி, அது பிளஸ் தமிழரின் தொண்டு, ஒரு திருக்குறள், ஒரு 15 மார்க் படிக்கிற மாதிரி மனப்படமா இருக்குது. இத பார்ட் சின்னு கொண்டு போயிட்டோம். பார்ட் ஏ, பார்ட் பினா, பார்ட் ஏ புணர்ச்சி விதி. அந்த புணர்ச்சி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, வல்லின மிகு இடம், வல்லின மிகா இடம், சந்திப்பு, ஒருமைப்பன்மை, இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினையெச்சம், பெயரெச்சம், வேர்ச்சொல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அப்ப இலக்கணம் கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 20 டாபிக் வச்சிருக்காங்க. அடுத்தது அழகு 2. அதுல பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல், சொல்லும் பொருளும். எதிர்ச்சொல் இலக்கணத்துன்னு வச்சிருக்காங்க. இலக்கணம் கிடையாது. எதிர்ச்சொல் நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். அடுத்தது சொல்லும் பொருள், அதுவும் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். பிறமொழி சொற்கள், அதுவும் மனப்பாடம் தான் பண்ணிடணும். லகர ரகர வேறுபாடு, அது கூட நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். குறில் நெடில் வேறுபாடு, ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். குறில் நெடில் கண்டுபிடிச்சா ஒரு கொஸ்டின் பொருள் தெரியும். மடு, மாடு, பனி, பனி. அப்ப பொருள் தெரிஞ்சதான் குறில் நெடில் வேறுபாடுல அடிக்கணும். அடுத்தது கலைச்சொற்கள், கலைச்சொற்கள் வச்சிருக்காங்க. அதுவும் நீங்க மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். பழமொழிகள். அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு செய்யுளை ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். நீங்க எப்படி ஸ்டடி பண்றீங்கன்னு கடந்த குரூப் 4 மாதிரியா இது வந்தா அது வரும், அது வந்தா இது வரும். ஏன்னா அப்படி இங்க மனப்பாடம் பண்ணோம்னா குரூப் 4 எதிர்கொள்ள முடியாது. இங்க பாருங்க கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் இலக்கணத்தை கேட்டுறாங்கன்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இலக்கணத்தை நாங்க நடத்துறோம். டெய்லி கிளாஸ் வரும், உங்களுக்கு இலக்கண வகுப்பு வரும். இன்னைக்கு பாக்குறது சந்திப்பேதை பாக்குறோம். தாயை போற்று, தாயை போற்றுன்னு இருக்கு. ஈ கூட்டல் ஐ. அப்ப ஈ கூட்டல் ஐ வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருவு. ஐ விரிந்து வருது. ஐ விரிந்து வருது. அப்ப இப்ப கண்ட போ காசா தாப்பால வல்லின மிகும். அது காசா தாப்பாவும் வரலாம், இல்ல அதோட வரிசை காக்கா, கீக்கி, கூக்கு அந்த மாதிரியும் வரலாம். அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடணும். அடுத்தது வாழைப்பழம் சுவையாக உள்ளது. இங்க பாருங்களா, வாழை ழை, பழம்னு இருக்காங்க, பழம்னு வரும். ழை கூட்டல் ஐ விரிந்து வர்றதுனால கண்டிப்பா இங்க ஒற்று வல்லினம் மிகவும். சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, 3வது கொஸ்டின் பாருங்க. பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். பிடித்த, இங்க இக்கு போட்டுனா, ஆனா ஆன்சர்ல இக்கு ஒற்று எழுத்தில் வல்லினம் மிகாது. என்ன காரணம்னா பிடித்த தா இத்து கூட்டல் ஆ. அப்ப ஆ இ உ, ஆ இ ஏ, இப்ப வழக்கத்துல இல்ல. ஆ இ ஏ சுற்று எழுத்துல வல்லினம் மிகவும் ரூல்ஸ் இருக்குது. ஆனா படித்த கதை, படித்த இத்து கூட்டலா பெயரச்சத்துல வருது. அந்த இடத்துல பக்கத்துல பெயரச்ச பக்கத்துல ஒரு பெயர் வருது, கதை. அதனால வல்லினம் மிகாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எப்படி நம்ம எழுதி பயிற்சி பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். அப்ப 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன். ஒரு சில மாணவர் 4ஆம் வேற்றுமை உரு
கு வல்லினம் மிகும் இங்க ஒற்று எழுத்து போட்டா போட்டுட்டு போயிடுது. அப்படி போடக்கூடாது. 4 8 10 தவிர வல்லினம் மிகாது. பிற எண்களுக்கு வல்லினம் மிகாது. 8 தொகை 10 பாட்டு கண்டிப்பா வல்லினம் மிகும். மற்ற இதுக்கு வல்லினம் மிகாது. இங்க பாருங்க, துள்ளி திரியும், துள்ளி திரியும். அப்ப துள்ளி இல்லு கூட்டல் ஈ சுட்டு எழுத்துல வருது. தீ வரிசை, அப்ப கண்டிப்பா வல்லினம் மிகும். இங்க பாருங்க, பள்ளி பருவம். இந்த இடத்துல பள்ளி இல்லு கூட்டல் ஈ சுட்டு எழுத்துல வருது பருவம். அப்ப ஏன் சார் இங்க ஒற்று எழுத்து போடலன்னு கேட்டா, பருவம் என்பது ஒரு காலத்தை குறிக்குது. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. பாருங்க, பள்ளி பருவம். மாணவ பருவம், மாணவ பருவம், மாணவ பருவம் இப்ப போட்டுருக்காங்க. என்ன சார் பெயரச்சத்துல வல்லினம் மிகாதுன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல பெயரச்சத்துல வல்லினம். மாணவ, மாணவ எல்லாம் மாணவ என்பது ஒரு உயர்தினை குறிக்குது. பருவம் உயர்தினை குறிச்சால் கண்டிப்பா ஒற்று எழுத்து போடணும். அடுத்தது பாருங்க, பைந்தமிழ் தேர்ப்பாகன் இருக்கா? பைந்தமிழ் தேர்ப்பாகன். பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் பண்பு தொகையில வல்லினம் மிகும். அதனால வல்லினம் மிகும். தேர்ப்பாகன் இருக்கு. அப்ப இருபேரை பண்பு தொகை, இருபேரை பண்பு தொகை. தை திங்கள், தை ஆகிய திங்கள். சிறப்பு பெயர் முன்னாடி வரும், பொது பெயர் பின்னாடி வரும். இரு பெயர் பண்பு. அப்ப இந்த மாதிரி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்க எழுதி 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 பார்க்கணும். நம்ம ஸ்கூல் புக்கு தான் பெஸ்ட். ஸ்கூல் புக்கை தவறி நீங்க எந்த அகாடமி புக் வாங்கினாலும் சரி, ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக், 2வது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், 3வது அகாடமி புக். எந்த அகாடமி புக் வேணாலும் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், 3வது அகாடமி புக்க பயிற்சி எடுத்துக்கிட்டு ரைட்டுங்களா. ஒரு சில எல்லா அகாடமி புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்னா சொல்ல முடியாது. ஸ்கூல் புக் தான் நமக்கு, ஸ்கூல் புக் தான் உயிர் நாடி. இந்த மாதிரி இப்ப இணை எழுத்துகள் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கிறத அழகா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸா எழுதி கொடுத்துருவோம். இலக்கணத்தை நோட்ஸ் ஒரே A4 ஷீட். அப்ப இலக்கணம் 60 டாபிக்னா 60 A4 ஷீட். ஒரு 50 டாபிக் வரும், உங்களுக்கு 50 A4 ஷீட் வந்துடும். ரிவிஷன் பண்றதுக்கு ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக். அங்கங்க தேவை. இந்த இலக்கண ரூல்ஸை வச்சு நீங்க இலக்கணத்தை பயிற்சி பண்ணணும். இந்த தமிழுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு 300 rupees கிளாஸ் கொடுக்குறோம். டெஸ்ட்னா வெரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 டாபிக், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக். இப்ப இணைய எழுத்துக்கள் எடுத்து இந்த சந்திப்பிழை எடுத்தீங்கன்னா சந்திப்பிழைக்கு உங்களுக்கு வல்லினம் மிகும், வல்லினம் மிகாது. உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்போம். அதுக்கு அந்த இலக்கணத்தை போன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களால டைம்ல வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம். அந்த சந்திப்பிழைக்கு 100 ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்போம். அன்னைக்கே டெஸ்ட் எதிர்பார்த்தோம். டெய்லி டாஸ்க் 60 நாளுக்கு டெய்லி 60 டெஸ்ட் வந்துடும். 40 நாளுக்கு ரிவிஷன் வந்துடும் உங்களுக்கு. அப்ப தமிழ்ல 95 கண்டிப்பா இருக்கலாம். இதுக்கு 300 rupees டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.